வெற்றி கழகம் கேட்ட இடம் என்பது பொதுவாகவே நெரிசல் மிகுந்த பகுதி. அங்கு அனுமதி கொடுத்திருந்தால் என்னவாக இருக்கும் என்பது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கின்றது. இந்த உயிர் பலி என்பது 2-3 மடங்காக கூட ஆகியிருக்கலாம். நல்ல வேளையாக தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை. இதனால் இந்த உயிரிழப்பு என்பது இந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்று கூட நாம் அந்த கோணத்தில் கூட நாம் இதை பார்க்கலாம். வேலுசாமிபுரம் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் இந்த உயிரிழப்பு என்பது இந்த அளவுக்கு பதிவாக இருக்கிறது. மற்ற இடங்கள் விஜய் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் உயிரிழப்பு என்பது 2 மடங்கு இன்னும் அதிகமாக இருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நள்ளிரவே அவர் கரூர் புறப்பட்டு செல்கிறார். இந்த நிகழ்வு நடைபெற்ற உடனடியாக அவர் சம்பந்தப்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதே போன்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பல்வேறு அமைச்சர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட பல அமைச்சர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் அங்கு சென்றிருக்கிறார் செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திக்கும் போது கூட தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு எந்தவித தொகையும் வசூலிக்க வேண்டாம் என்றும் அவர்களுக்கு உரிய கட்டணங்கள் நாங்கள் செலுத்துகிறோம், முறையான சிகிச்சை மட்டும் கொடுங்கள் என்றெல்லாம் நாங்கள் அறிவுறுத்திருக்கின்றோம் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். இதில் குழந்தைகள் கூட பலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 8 குழந்தைகள் பலியாக இருக்கிறார்கள், 16 பெண்கள், 12 ஆண்கள் பலியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது வரலாற்றிலே மிகப்பெரிய சோகமான நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. இது குறித்து அரசு மருத்துவமனையிலும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அமைச்சர் மற்றும் முன்னாள் அமைச்சர், அதே போன்று காவல்துறை கண்காணிப்பாளர், அதே போன்று ஏடிஜிபி உள்ளிட்ட பல போலீஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் அதிகாரிகள் எல்லாம் அங்கு சென்று அங்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரெல்லாம் சென்று தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்காணித்து வருகிறார்கள். இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். உதவி தேவைப்படுவதாக உதவிகளை செய்து வருகிறார்கள். மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டு அதன் அடிப்படையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகின்றது. மறுபுறம் நிர்வாக ரீதியாக நாம் ஏற்கனவே கூறியது போல தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 36 பேர் வரை தற்போது பலியாக இருக்கிறார்கள். 20 பேர் கவலைக்கிடமாக இருப்பதால் உயிர் பலி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுகிறது. உயிர் பலி அதிகரிக்காமல் இருந்தால் போதும் என்ற நிலை கூட ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் 20 பேர் கவலைக்கிடமாக இருப்பதால் என்ன நடக்கும் என்று தெரியாத அளவுக்கு தான் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முக்கிய முடிவாக எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நிர்வாக ரீதியாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அதே போன்று காயம் அடைந்து, அதாவது காயம் என்றால் அந்த கூட்டணி சிகிச்சைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார். அவர்கள் இந்த உடனடியாக விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன, இந்த பின்னணி என்ன, திட்டம் வகுத்தவர்கள் யார், எப்படி கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது, யார் காரணம் உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகளை தொடங்கி முழு தகவலாக அறிக்கையாக தமிழக அரசிடம் அருணா ஜெகதீசன் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக கூட விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுதான் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு. அந்த குழுதான் ஒரு நபர் விசாரணை கமிஷன் தான் இதற்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு உடனடியாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை கருதி நாளை காலை 7:30 மணிக்கு தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போதையே இந்த இக்கட்டான சூழலை கருதி, தற்போதைய நிலைமையின் தீவிரத்தை கருதி இந்த உடனடியாக மக்களை பார்க்க வேண்டும், என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கு சென்று உடனடியாக அங்கு மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண உதவிகளாம் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக இன்று நள்ளிரவு 1 மணி அளவில் அவர் செல்கின்றார். அவர் தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று அங்கிருந்து அவர் கரூர் செல்கிறார். அதற்கான பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாற்றில் இது போன்ற நிகழ்வு என்பது இதுவரை பதிவாகியது இல்லை என்பதும் உச்சகட்ட ஒரு அதிர்ச்சி கலந்த சோகமாக தான் பார்க்கப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரையிலும் ஒரு உரிய நேரத்தில் பொதுவாக காவல்துறை யாரு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாலும், யார் கூட்டம் நடத்தினாலும் அவர்களுக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிப்பார்கள். அந்த நிபந்தனைகளை முறையாக பின்பற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தவிர்க்கப்படும். காவல்துறையும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஏதுவாக இருக்கும். ஆனால்
அனைத்து காவல்துறை கொடுத்த நிபந்தனைகள் அனைத்தும் அவர்கள் அது ஒரு எதிர்ப்பாக தான் பார்க்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் விஜயும் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போதெல்லாம், கடந்த பிரச்சாரத்தில் பேசும்போதெல்லாம் கூட காவல்துறை பல கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள், நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த கட்டுப்பாடும் நெருக்கடிகளும் எதற்காக கொடுக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு மூலமாக நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்றால் காவல்துறை கொடுத்த கட்டுப்பாடுகளை பொறுத்தவரையில் முதல் கட்டுப்பாடு, விஜய் சொன்ன நேரத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும், சொன்ன இடத்தில் சொன்ன நேரத்தில் அவரது பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். ஆனால் அதையும் அவர் செய்யவில்லை. மாறாக தொண்டர்கள் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது, அதனால் கூட்ட நெரிசல் ஏற்படும் என்று சொன்னார்கள். அதையும் அவர்கள் பின்பற்றவில்லை. மேலும் தொண்டர்கள், அங்கு வரக்கூடிய தொண்டர்கள் அங்கு இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களை சேதப்படுத்துவதோ மதில் சுவர் மீது ஏறுவது கூடாது என்று கட்டளை விதித்தார்கள், நிபந்தனை விதித்தார்கள். அதையும் அவர்கள் செய்யவில்லை. அதே போன்று தொடர்ச்சியாக விஜய் பொறுத்தவரையில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பகுதியில் கூட்டம் என்பது அதிக அளவு கூடும் என்ற காரணத்தால் அங்க இருக்கக்கூடிய அந்த மின் கம்பங்கள் மீது ஏறக்கூடாது, மரத்தின் மீது ஏறக்கூடாது, அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய வகையிலான நடவடிக்கைகள் தவிர்க்க வேண்டும் என்று காவல்துறை கட்டுப்பாடு விதித்தது. ஆனால் அதையும் அவர்கள் மீறிவிட்டார்கள். இப்படியாக பல்வேறு நிலைகளில் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் மீறப்பட்டிருப்பது என்பதும் இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதத்துக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், அதாவது அதிகாலை முதலே 8:45 மணி அளவில் விஜய் நாமக்கலில் பேசுவார் என்றால் 6 மணி 5 மணி முதலே அங்கு ஆயிரக்கணக்கானவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். பல கட்ட சோர்வு, பல மன உளைச்சலுக்கு மத்தியில் தான் அவர்கள் எப்போது வருவார் என்ற ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய அளவுக்கான விஜயனுடைய வருகை என்பது மிக தாமதமாக அமைந்திருக்கிறது. ஆனால் நல்ல வேளையாக நாமக்கலில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை.